ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் நேரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபின்லாண்ட் ஒர்க் விசா 2025 அப்ளிகேஷன் ப்ராசஸ் அண்ட் ரெக்வயர்மெண்ட். அதாவது நீங்கள் ஃபின்லாண்டில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் விசாவுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, ஒர்க் விசாவோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 2024 ஃபின்லாண்ட் ஒரு சில பாலிசி சேஞ்சஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஒர்க் விசா ப்ராசஸ்க்கு. ஸோ இப்போ 2025 அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக அக்சசபிளாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் டேலண்ட்டுக்கு அப்பீலிங்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கீ அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா ஃபாஸ்டர் ப்ராசஸிங் டைம், அது கூடவே என்ஹான்ஸ்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஃபார் அப்ளிகேஷனை நீங்கள் டிஜிட்டலாகவே அப்ளை பண்ணலாம். அது கூடவே எக்ஸ்பேண்டட் எலிஜிபிலிட்டி ஃபார் ஃபேமிலி ரீயூனிஃபிகேஷன். ஸோ இந்த எல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸால் ஃபின்லாண்ட் ஸ்கில்டு ப்ரொஃபஷ்னல்ஸை அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது ஃபின்லாண்டில் போய் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்குறாங்க, கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது ஒர்க்குக்கு அப்ளை பண்ணுறாங்க, இந்த மாதிரி தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபின்லாண்ட் அப்படின்னு சொன்னாலே வைப்ரண்ட் எக்கானமி, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க என்விரான்மெண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2025 ஃபின்லாண்டில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அப்டேட்டட் விசா ப்ராசஸ் அண்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது 7 ஈஸி ஸ்டெப்ஸ் to apply for your first Finnish work visa in 2025. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்டெப் ரிசர்ச் அண்ட் டார்கெட் ஹை டிமாண்ட் ஆக்குபேஷன்ஸ். ஃபின்லாண்ட் எதுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்க கீ செக்டார்ஸில் இருக்க ஸ்கில் கேப்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறாங்க. அதாவது எஸ்பெஷலி ஏஐ டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இந்த 2025. ஸோ அதனால தான் கண்ட்ரீஸோட இன்னோவேஷன் எக்கானமி க்ரோ ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதர் ஹை டிமாண்ட் ஃபீல்ட்ஸுமே இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஹெல்த் கேர், இன்ஜினியரிங், க்ரீன் எனர்ஜி, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டூரிசம், இதுலேயுமே ஹை டிமாண்டில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த ஃபீல்ட்ஸ்லலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். அதாவது உங்களுக்கான சான்ஸ் கிடைக்கும்போது நீங்கள் ஒர்க் விசா அப்ளை பண்ணணும். அது கூடவே ஒர்க் விசா கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு லாங் டேர்ம் கெரியர் க்ரோத் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகிடும். நீங்கள் கேட்கலாம், எப்படி நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ட்டு. நீங்கள் ட்ரஸ்டட் ரிசோர்ஸஸ் அதாவது டிஇ ஆஃபீஸ், யூரஸ் அண்ட் ஒர்க் இன் ஃபின்லாண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் இன் டிமாண்ட் ரோல்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. செகண்ட் என்ன அப்படின்னா ஹை டிமாண்ட் செக்டார்ஸில் இருக்க கம்பெனிஸ் எல்லாமே அவங்க ஒர்க் விசா உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அது கூடவே ஹையரிங் ப்ராசஸுமே அவங்க தான் பார்த்துப்பாங்க. செகண்ட் ஸ்டெப் கன்ஃபார்ம் யுவர் எலிஜிபிலிட்டி. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எசென்ஷியல் க்ரைட்டீரியாவை மீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கு உங்கள்கிட்ட வேலிட் ஜாப் ஆஃபர் ஃப்ரம் எ ஃபின்னிஷ் எம்ப்ளாயர்கிட்ட இருக்கணும். செகண்ட் ரிலவெண்ட் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இல்லைனா ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். தேர்டு ப்ரூஃப் ஆஃப் அடிக்வேட் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ், அதாவது 6,000 euro ஃபார் 3 months. நெக்ஸ்ட் ஃபோர்த் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும். ஃபிஃப்த் க்ளீன் கிரிமினல் ரெக்கார்ட், உங்கள் மேலே எந்த கிரிமினல் ரெக்கார்டும் இருக்கக்கூடாது. எந்தெந்த செக்டார்ஸ்லாம் ஹை டிமாண்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஹை டிமாண்டில் இருக்க செக்டார்ஸ் டெக் அண்ட் ஏஐ, இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டர் ப்ராசஸிங்மே இருக்குது. அண்டர் ப்ரியாரிட்டி ஸ்கீம் 2024 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்டர் ப்ராசஸிங்காக. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் செலக்ட் த ரைட் ஒர்க் விசா. ஃபின்லாண்ட் டெய்லர்ட் விசா டைப்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷ்னல் நீட்ஸை மீட் பண்ணுறதுக்கு. காமனான ஆப்ஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னா எம்ப்ளாயி ரெசிடென்ஸ் பர்மிட் ஃபார் ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட். செகண்ட் ஸ்பெஷலிஸ்ட் விசா ஃபார் ஹை ஸ்கில்டு ஒர்க்கர் இன் டெக், ஏஐ அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். தேர்ட் என்டர்ப்ரனர் விசா ஃபார் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் அண்ட் self-employed professionals.
4th வந்து ரிசர்ச்சர் விசா ஃபார் அகடமிக் ஆர் சயின்டிஃபிக் ஒர்க். 5th வந்து சீஸ்னல் ஒர்க் விசா ஃபார் ஜாப்ஸ் இன் அக்ரிகல்ச்சுரல் அண்ட் டூரிசம். ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபஷ்னல் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி விசா டைப்பை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அது கூடவே என்டர் ஃபின்லாண்ட் அப்படின்ற போர்ட்டலுக்கு நீங்கள் போயிட்டு உங்களோட விசா டைப்பை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கெரியர் கோல்ஸ் அண்ட் சிச்சுவேஷனை நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். 4th ஸ்டெப் வந்து ப்ரிப்பேர் எ காம்ப்ரிஹென்சிவ் அப்ளிகேஷன் பேக்கேஜ். வெல் ப்ரிப்பேர்ட் அப்ளிகேஷன் வந்து உங்களோட சான்சஸ் ஆஃப் அப்ரூவலை இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கு உங்ககிட்ட இந்த தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட வேலிட் பாஸ்போர்ட். செகண்ட் வந்து சைன்ட் எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் ஆர் ஜாப் ஆஃபர் லெட்டர். தேர்ட் வந்து எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் இல்லைனா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்டேஷன். ஃபோர்த் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டி, அதாவது €6,000 ஃபார் 3 months. நெக்ஸ்ட்டு 5th வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ் கவரிங் அப் டு €30,000 இன் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ஃபினிஷ் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு 5th ஸ்டெப் வந்து கிராஃப்ட் எ பர்சனல் இன்டெக்ரேஷன் பிளான். இது வந்து 2025 நியூ ஸ்டெப். அதாவது பர்சனல் இன்டெக்ரேஷன் பிளான் வந்து உங்களோட கமிட்மெண்ட்டை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும். அது கூடவே ஃபினிஷ் சொசைட்டியில் நீங்கள் எப்படி அடாப்ட் ஆக போகிறீங்க அப்படின்றதையும் காட்டும். இது வந்து மேண்டேட்ரி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து உங்களோட அப்ளிகேஷனை அவுட்ஸ்டாண்டிங்காக காட்டுறதுக்கு தான் இந்த பர்சனல் இன்டெக்ரேஷன் பிளான். இந்த பிளானில் நீங்கள் வந்து எதுக்காக ஃபினிஷ் இல்லைனா ஸ்வீடிஷ் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து காட்டணும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அங்கே இருக்க லோக்கல் கல்ச்சர் அண்ட் கம்யூனிட்டி கூட இன்டகிரேட் ஆக போகிறீங்க அப்படின்னும் காட்டணும். அது கூடவே நீங்கள் ஹை டிமாண்ட் ஃபீல்ட், அதாவது ஏஐ இல்லைனா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் இருக்க போகிறீங்க அப்படின்னா ஃபினிஷ் எக்கனாமிக்கு நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க அப்படின்ற பிளானை பற்றியும் டீட்டெயிலாக சொல்லணும். 6th ஸ்டெப் வந்து சப்மிட் யுவர் அப்ளிகேஷன். அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைனில் தான் சப்மிட் பண்ணணும். அதாவது என்டர் ஃபின்லாண்ட் அப்படின்ற போர்ட்டலில் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து ஃபினிஷ் எம்பசி இல்லைனா கான்சுலேட்டில் சப்மிட் பண்ணலாம். ஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா €495 ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன். நீங்கள் பேப்பராக சப்மிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா €695. 7th ஸ்டெப் வந்து ஆன்டிசிபேட் ப்ராசஸிங் அண்ட் டிசிஷன் டைம் லைன்ஸ். 2024 ரீஃபார்ம்ஸ் படி விசா ப்ராசஸிங் டைமை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க 2 to 4 months, அதாவது மோஸ்ட் ஒர்க் பர்மிட்டுக்கு. பட் டிலேஸ் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா பப்ளிக் ஹாலிடேஸ் லைக் கிறிஸ்மஸ், நியூ இயர் இந்த மாதிரி இருக்கிறதால பப்ளிக் ஹாலிடேஸ் இருக்கும். அப்படி இல்லைனா சம்மர் மந்த்ஸ் ஜூலை டு ஆகஸ்ட் இந்த மாதிரி டைமில் பப்ளிக் ஹாலிடேஸ் இருக்குன்றாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து லிமிட்டட் ஸ்டாஃப் தான் இருக்குது, அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணணும். அதனால் உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ஏர்லியராகவே சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பப்ளிக் ஹாலிடேஸ் வரதால் உங்களோட ஒர்க் அப்ளிகேஷனை நீங்கள் வந்து சீக்கிரமாகவே சப்மிட் பண்ணுங்கள் ஒர்க் விசாக்கு. இப்போ வந்து நான் பார்க்க போகிறது ஃபினான்ஷியல் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஃபார் 2025 அப்ளிகேஷன்ஸ். அப்ளிகன்ஸ் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் ஃபஸ்ட் 3 months இன் ஃபின்லாண்டுக்கு காட்டணும். ஃபர்ஸ்ட் வந்து €6,000 இன் சேவிங்ஸ், அப்படி இல்லைன்னா ப்ரூஃப் ஆஃப் ரெகுலர் இன்கம் ஃப்ரம் த ஆஃபர்ட் ஜாப் காட்டணும். செகண்ட் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து மினிமம் 30,000 இன் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் வந்து காட்டணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வாட்ஸ் நியூ ஃபார் ஃபின்லாண்ட் ஃபேமிலி விசாஸ் இன் 2025. அதாவது ஃபின்லாண்ட் ஃபேமிலி ரீயூனிஃபிகேஷன் ரூல்ஸ் எல்லாமே 2024 ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஈஸியாக இருக்கும் உங்களோட டிபெண்ட்டை நீங்கள் கூட்டிகிட்டு வரத்துக்கு. ஸ்பௌசஸ் அண்ட் சில்ட்ரன் வந்து ரெசிடென்ஸ் பர்மிட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது ப்ரைமரி அப்ளிகண்ட் கூடவே நீங்கள் வந்து ரெசிடென்ஸ் பர்மிட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், ஸ்பௌசஸ் அண்ட் சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பௌசஸ் வந்து அங்கே போய் ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் வித்தவுட் அடிஷ்னல் பர்மிட் இன் மெனி கேசஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபின்லாண்ட் ஒர்க் விசா 2025 அப்ளிகேஷன் ப்ராசஸ் அண்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ் பார்த்துருப்போம். அதாவது 7 ஈஸி ஸ்டெப்ஸ் டு அப்ளை ஃபார் ஃபின்லாண்ட் ஒர்க் விசா பற்றி 7 ஸ்டெப்ஸ் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அது கூடவே வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, நெக்ஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஃபார்
2025, அது கூடவே வந்து ஃபின்லாண்ட் ஃபேமிலி விசா இன் 2025 இதை பற்றியும் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நம் நேரம் யூடியூப் சேனலில் இருக்குது. அதாவது வேறு நாட்டுக்கு போய் சுற்றி பார்க்குறதுக்கு டூரிஸ்ட் விசா எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது, வேறு நாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் விசா ஒர்க் விசா எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, அப்ளிகேஷன் ப்ராசஸ் பற்றி எல்லாமே டீட்டெயிலான வீடியோஸ் நம் நேரம் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.